வணக்கம். வணக்கம். ஜேர்னி வித் யோகிக் மாஸ்டர் என்ற ஒரு அந்த தலைப்பின் கீழே இது இன்னொரு காணொளி. யோகியார் தாசன் கிருஷ்ணாஜி அவர் வந்திருக்கிறாங்க. அவங்க கேட்குற வணக்கம் ஜி. ஓம்போ. இப்போ நமக்கு இந்த பிராணாயாம தீட்சை, தியான தீட்சைன்னு கொடுப்பாங்க. இது முடிஞ்ச உடனே அந்தர கிரியா யோகம்னு ஒன்று வரும். அதில் நமக்கு மந்த தீட்சையெல்லாம் கொடுப்பாங்க. அப்போது அதில் சித்தர் பாடல், இப்போ அட்வான்ஸ் கிளாஸ் சொல்கிறேன். ஆமாம். சித்தர் பாடலில் ஒன்றை பாடி அதுக்கு விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு போடுவாங்க. நீங்கள் என்னோடய குரூப்பில் பார்த்தா வெள்ளைக்காரெல்லாம் இருந்தான். என் குரூப்பில் வெள்ளைக்காரன் இருந்தான், சீனா இருந்தான். அதெல்லாம் ஆங்கிலத்தை அந்த பாடலை பாடுவார். தமிழில் பாடும்போது எனக்கு ரொம்ப சுலபம், ஏன்னா நான் தமிழ் பள்ளியை சேர்ந்தவன். அப்போது அந்த மார்க் கொடுப்பார் 10க்கு எவ்வளோ வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்போதுமே நான் 7, 8 அந்த மாதிரி தான் வாங்குவேன் மார்க்கு. எல்லாம் அந்த கூட்டத்தில் எல்லாம் சொல்லுவாங்க, நீ தான் அதிகமான மார்க் வாங்குற. ஓரளவு எனக்கு புரியுது இந்த மார்க் வாங்கினேன். பாபாஜியோட ஆசை. நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்குவீங்க? நான் அதிகபட்சமாக 6 மதிப்பெண் தான் வாங்கியிருக்கேன். சரி. எப்போவுமே அவர் இந்த 1.5, 3க்கு மேலே அதிகமாக தாண்டாது. ஏன்னா சித்தருடைய பாடல்கள் நமக்கு அது புரியுதும் கூட. இதில் ஒரு முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும். நான் 6 மதிப்பெண் வாங்கினேன் அந்த தடவை. நான் ஒரு 5-6 வரிகள்லேயே நான் முடிச்சிட்டேன், விளக்கத்தை முடிச்சிட்டேன். சரி. நீங்கள் அமெரிக்கர் ஒருத்தர் இருக்கார், ஸ்ரீனிவாசன். என்னோட முன்னோடியவர், ஒரு 10 வருடம் சீனியர் அவர். அவரும் அந்த முறை அந்த பாடலில் சென்னையில் நடக்குது. 2 வரி கொடுப்பாரு. 2 வரி கொடுத்துட்டு அதுக்கு நீங்கள் தியானம் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன விளக்கம் வருதோ எழுதுங்கன்னு சொல்ல பாடலை முழுமையாக பாடி, ஆமாம், அதுலேருந்து 2 வரியை மட்டும் எடுத்து, ஆமாம், இந்த பாடலை நீங்கள் படிச்சுட்டு, ஆமாம், தியானத்தில் உட்காந்து பாபாஜியை கேட்டு எழுது. ஆமாம். அப்போ கூட சொல்லுவார், பாபாஜியை கேட்டு எழுதுங்கன்னொடனே பாபாஜி முன்னாடி உட்காந்து உங்கள் முன்னாடி குதிச்சு உங்களுக்கு விளக்கம் கொடுப்பாருலாம் எதிர்பார்க்காதீங்கய்யா. நீங்கள் அதை மனனம் செய்துடுங்க முதல்ல. பிறகு நீங்கள் உட்காந்து தியானம் பண்ணும்போது உங்களுக்குள்ளே தோன்றக்கூடியதெல்லாம் பாபாஜி கொடுத்ததா நீங்கள் எழுதி காட்டுங்கம்பார். அப்படி எழுதி காட்டும்போது அந்த முறை நான் 6 மதிப்பெண் வாங்குகிறேன். நான் ரொம்ப குறுகிய நேரத்தில் எழுதி கொடுத்துட்டேன். ஆனால் ஒரு 6 வரி தான் அதுலேயே முடிச்சிட்டேன். அதாவது உலக பிரபஞ்சமே இந்த ஓங்கார அதிர்வில் தான் இருக்குது அப்படின்றது தான் அதனுடைய குறிப்பு. சரி. அதை ரொம்ப குறிப்பு. இதை ஒரு 10-15 பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆங்கிலத்தில் ஒரு பாட்டுக்கு விளக்கம் எழுதியிருந்தார். அவர் யாரு? ஸ்ரீனிவாசன் சொல்லக்கூடிய வெள்ளைக்காரர், அமெரிக்கர். அவர் தமிழர் இல்லை. அவருக்கு குருநாதர் ஒவ்வொருத்தரும், அதாவது டார்மெட்ரி சோல், அட்வான்ஸ் டார்மெட்ரி சோல் அப்படின்னு சொல்லிட்டு சங்கத்திலேயே தங்கி இருந்து குருவுக்கும் சேவை செஞ்சுட்டு வேலைக்கும் போயிட்டு அங்கேயே தங்கி இருந்து யோக சாதனையும் செய்வாங்க. ஒரு நாளைக்கு கண்டிப்பாக 8 மணி நேரம் யோக சாதனை செய்யணும்னு ஒரு கண்டிப்பு இருக்குது. அதனால் அதெல்லாம் செஞ்சு காட்டணும். அவருக்கு வேலைக்கும் போகணும், எதுவும் செய்யணும். அந்த மாதிரி அப்படி இருக்கிறதுல ஸ்ரீனிவாசன் ஒருத்தர் அன்பர் இருக்கார். அவர் 8 மதிப்பெண் வாங்கியிருந்தார். 8 மதிப்பெண். ஒரு ஆங்கிலம் மட்டுமே பேசி எழுத படிக்கக்கூடியவர் தமிழில் இருக்கிற மொழியில் எப்படி அவர் எழுதுவார்? அப்போ அவருடைய ஆழ்ந்து அந்த தியானமும் அதுவும் அவருக்கு இதுதான் விட்ட குறை தொட்ட குறைன்னு சொல்கிறது. அதை தான் ஏன் நம்ம பாடலே ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். விட்டை குறை வந்ததென்றால் தானே எய்தும் விதியிலாருக்கு எத்தனை தான் வருந்தினாலும் பட்டு மனமாய்தல் எல்லால் வேறொன்று இல்லை புத்தி இல்லாருக்கு உரைத்த மனம் பாழ் போகாதே அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கள் சொல்கிறாங்க. அது அவருடைய மற்ற அன்பர்கள்லாம் எப்படியோ, அவர் யோகியார் அவருக்கு அதிகமான மதிப்பெண்ணை கொடுத்துட்டு யோகியார் விளக்கம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஸ்ரீனிவாசன் ஆங்கிலத்தில் அவருக்கு எழுந்துருங்க, எழுந்து நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்ன எழுதினீங்களோ அந்த விளக்கத்தை சொல்லுங்கன்னு சொல்லுவார். ஆங்கிலத்தில் அப்படி பேசியிருக்கார். நான் குறிக்கி எழுதினது தான் அவர் இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து நல்ல விவரமாக எலாபரேஷன் பண்ணி போட்டு ரொம்ப அருமையாக பேசியிருந்தார். ஆங்கிலத்தில் அவர் சொன்னார். அவர் என்ன எழுதினாரோ அதை தமிழாக்கம் யோகியார் சொல்லிட்டு, அதுக்கு பிறகு யோகியார் அதுக்கு விளக்கம் ஒரு 1.5 மணி காலம் பேசினார். எது? 2 வரிக்கு. இது சாதாரண வார வகுப்புலேயே இது நடக்கும். நான் அதுக்கப்புறம் அவர் இதை பற்றி நம்ம இன்னும் 20 நாள் பேசலாம். ஏன்
இது ம்ஹும். 2 வரிக்கு இன்னும் 20 நாள் பேசலாம்ன்றாருனாக்கா. அதான் சொல்லுவார், சித்தர்களுடைய பாடல்கள்லாம் நீங்கள் இன்றைக்கி நேனோ டெக்னாலஜின்லாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, ம். தமிழ் எழுத்துக்கள்லேயே அப்படி வந்து சுருக்கி வச்சிருக்காரு. உதாரணத்துக்கு சொல்லும்போது போகரை பற்றி நிறைய சொல்லுவார். ஆ என்ற ஒற்றை எழுத்துக்கு அவர் பேசுகிறார். மாநாடு நடக்குது சதுரகிரியில். ம். அப்போ வந்து அகத்தியர் தான் முன்னிலை நிற்கிறார். அவர் ஒரு 9000 பாடல்கள் எழுதி வந்திருப்பார் இந்த சபைக்கு. எல்லாரும் அவங்களுடைய முறை வரும். எல்லாம் பேசும்போது லாஸ்ட் பட் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கடைசியாக போகர் பேச ஆரம்பிக்கிறார். பேச ஆரம்பித்து ஆ என்ற ஒற்றை எழுத்துக்கு அவர் ரொம்ப ஆழ்ந்து நாள் கணக்கில் பேசிட்டு போகிறார். நாள் கணக்கில் பேசிட்டு போகிறார். அதனுள்ள அவர் குறிப்பு வரைஞ்சிருக்காரு. ஈக்குவல்/mc² நம்ம அணு ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதை வந்து முதல்ல எழுதினது போகர் தான் யோகியார் சொல்லுவார். அந்த ஆ சமக்குறி ஏஓ ஏதோ ஒன்று வரும், எனக்கு அவ்வளோ தூரம் நினைவில், எல்லாம் காதில் வாங்கினது தான், நம்ம எழுதி வச்சுக்கிறது இல்லை. அவர் சொன்னது எல்லாமே உள்ளே வாங்கினது தான். அதனால் அதை பற்றி அவர் ஒற்றை எழுத்துக்கு அவர் பேசுகிறார். ஆக்குள்ளேயே எல்லாமே அடக்கம் அப்படின்ற மாதிரி. நீங்கள் சித்த வைத்தியத்தில் கூட நீங்கள் வந்து அதுக்கு பெரிய விளக்கம் கொடுக்கறதுக்கு இருக்கீங்க. ஆமாம், இப்போ உலகத்தில் வந்து அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றிய உலகு. அந்த ஆ என்ற எழுத்து நீங்கள் முப்புகுருன்னு வந்தீங்கன்னு சொன்னாலே முதல் பொருள் அதுதான், அகரம். அந்த முன்னுக்கு ஆ வருது பாருங்க, அதோட வரி வடிவம் இருக்கு பாருங்க, பொருளோட சாட்சியா நிற்கும். ஓ, அந்த வரி வடிவமே. நீங்க எல்லா மந்திரங்களும் எடுத்துக்கோங்க. நீங்க வந்து கம், கங், மங், பங் அப்படி இருக்கு பாருங்க. இப்போ பங்குன்னு எடுத்துக்கல, வா இங் தானே, அந்த அதிர்வு இருக்கும், ஆன்ற அதிர்வும். அந்த மேல ஆயுத எழுத்து ஒன்று வைக்கலன்னு சொன்னா அந்த எழுத்துக்கு சக்தி கிடையாது, அது அங்கன்னு போயிடும். ஆமா, சக்தி கிடையாது. அந்த ஆளே முதல் சுழியே ஆயுத எழுத்துல தான் ஆரம்பிக்குது. இந்த சாகாவரம் என்று சொல்லக்கூடிய முப்புகுரு இருக்கு பாருங்க, அதுல வந்து அந்த 3 கண் இருக்கு பாருங்க, 3 புள்ளி. அந்த ஆயுத எழுத்து இல்லாமல் இந்த கற்ப சாதனை முடியாது. அப்ப பாருங்க, அது முதல் எழுத்து போடுறப்பயே தமிழ் கடவுள் முருகர் தானே. அதுக்கு இலக்கியம் வகுத்தவர் அகத்தியர், வழிநூலா செஞ்ச தொல்காப்பியன். இந்த இடத்துல அவர் ஆ என்ற ஒற்றை எழுத்துக்கு சொல்ல ஆரம்பிச்சு அப்படியே நாட்கணக்கில் பேசிட்டு போறாரு. தன்னை மறந்து அவர் அது உள்ள ஆழ்ந்து அவர் அவ்வளோ விளக்கம் எழுதியிருக்கார். உண்மையாக சொல்ல போனால் அவர் ஒரு சீன உடம்புல தான் பூந்திருந்தார். இந்த சீன உடம்புல இருந்து ஒரு 7 லட்சம் பாட்டு எழுதியிருந்தார். சீன உடம்புல பூந்து அந்த உடலோட பேர் போயாங் லவ்ஸ். ஆமாம், அவனுடைய உடம்புல புகுந்து அது பின்னாடி இன்னொரு கதையும் இருக்கு. அவர் வந்து இதில் கதிர்காமத்தில் வந்து முருகனை வந்து யந்திர வடிவத்தில் வழிபட்டு இருக்கும்போது மாணாக்கா உடனே புறப்பட்டு வா அப்படின்னு சொல்லி, நம்ம இன்னைக்கு செல்ஃபோன் வச்சுருக்கோம், அந்த காலத்தில் மென்டல் செல்ஃபோன். அவர் குரு சைனாவில் இருப்பார், கலங்கிநாதர் கூப்பிடுவார். உடனே அப்படியே குரு கூப்பிட்டா உடனே போகணுன்றதுனால உடனே உடம்பை விட்டுட்டு அங்கே போயிடுறாரு. போன உடனே அங்கே என்ன குருவேன்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லைன்னா ஒரு 3000 வருஷம் சமாதியில் உட்காந்துருக்க போகிறேன், இந்த ஆசிரமத்தை பார்த்துக்கோ நீ. ஐயா எனக்கு உடம்பு இல்லையே, எவனா செத்து கிடப்பான், என் உடம்புல என்ன பூந்துக்கோ, ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்லிடுறாரு. அப்போ ஒரு ஆட்டிடையன் போயாங்னு, அவன் வந்து இல்லாத யோகியார் வார்த்தையில் சொன்ன இல்லாத அக்கப்போர்லாம் பண்ணவன். அவன் வந்து மது மாது என்னென்னலாம் உண்டோ, ஆங்கிலத்தை சொல்லுவாங்க ஆல் வைசஸ் அப்படின்பாங்க இல்லையா, அப்படி எல்லா பழக்கத்துலேயும் உள்ளவனுடைய உடம்புல பூந்துக்கிறாரு. புகுந்து அப்போ தான் வந்து ஒரு 70 லட்சம் பாட்டு எழுதுகிறார். அப்புறம் இன்னைக்கு இந்தியாவில் சொல்லும்போது அவர் எங்கெங்கெல்லாம் வந்து யோகியார் சொன்னது தான். ஒரிசான்ற மாநிலம் வரையில் சைனாலேருந்து நடந்து வரும்போது அவருடைய மாணவர், இன்னைக்கு அவர் ஒரு சீனர், புலிபாணி சித்தர் வந்து ஒரு சீனர். அவர் வந்து அவரோட வந்துட்டு இருக்கும்போது அங்கே வந்து 70,000 பாட்டா சுருக்கிடுறாரு. மொழியிலேயே நேனோ டெக்னாலஜி பண்ணவர். தமிழ்நாடு ஆந்திரா பார்டர் இன்னைக்கு குறிப்பு சொல்லணும்னா அப்படி. ஆனால் உண்மையாக எல்லாமே ஒன்றா தான் இருந்தது. அங்கே வரும்போது 7,000 பாடல், அதுதான் போகர் 7,000ன்னு சொல்லப்படுற ஒரு பெரிய காவியம். அதை தான் அவர் வந்து பேசுகிறார். இவர் அங்கே இதில் இருந்த போது சொல்கிறாரு, அவருடைய பாடல்கள் நீங்கள் படித்தீங்கன்னா தெரியும்,
ஒரு இல்லாத வழக்கங்கள்லாம் வச்சிருந்ததுனால அவனுடைய உடம்பு ரொம்ப சீர்கெட்டு போன உடம்பு. இந்த உடம்புல நான் புகுந்து நான் படாத பாடுபட்டேன். எனக்கு 12,000 வருடம் 12,000 வருஷம் ஆச்சாம் அந்த உடம்ப சுத்தி பண்ணி சொரூப சமாதி நிலைக்கு கொண்டு போறதுக்கு. ஏன்னா இவர் எப்படின்னா அணுக்குள்ள பூட்டெல்லாம் பிரிச்சு மாற்றி அமைக்கக்கூடிய அளவுல இவர் ஞானம் உள்ளவர் போகர். ஆமாம். அணுக்களை எல்லாம் மாற்றி அமைக்கக்கூடியவர். அவருக்கே வந்து எனக்கு சொல்றாரு, நான் வந்து 12,000 வருஷம் ஆச்சு இந்த உடம்ப சித்தி பண்றதுக்குன்றாரு. அப்போ இதுலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, இந்த வைசஸ் மாமிச உணவு முதல்ல அவர் சொல்றாரு, அவன் மாமிசம் அதிகமாக சாப்பிட்டவன் அப்படின்றார். மாமிச உணவுகள் இதெல்லாம் நீங்கள் தவிர்த்து நீங்கள் யோகம் பால் கொஞ்சம் உங்களை திருப்பினீங்கன்னா கொஞ்சம் எளிதில் நீங்கள் இதெல்லாம் அடையலாம் அப்படின்றாங்க. அதனால் நம்ம இன்னும் நிறைய பேசுவோம். நிறைய இருக்குது பேசணுன்னா. யோகியார் கொடுத்த செய்திகளை கொடுக்கணுன்னா நம்மளே நான் ஒரு 10 நாள் பேசலாம். ஆமாம். பரவாயில்ல. நன்றி. மீண்டும் அடுத்த காணொளி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.